நம்ம வெல்கம் பேக் டு டமி காமிக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாசுகே கேங் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து நம்ம டாக்கான்ட்டே சொல்லிக்கலாம். டாக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அக்காட்சுக்கியில் நம்ம சாசுகே மூலமாக சேரப்பட்ட 4 பேர் இருக்க டீம் தான் வந்து இந்த டாக்கா. இந்த டாக்கா அப்படின்றது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு சில மோட்டிவ்ஸ் இருந்தது. சாசுகேக்காக வேலை செய்யறதுக்காக இந்த டீம் வந்து உருவாயிருக்கும். அந்த டீம் மூலமாக தான் வந்து இவங்க வந்து காட்டியிருப்பாங்க. பட் இவங்க வந்து அக்காட்சுக்கி டீமில் இவங்களும் ஜாயின் ஆயிருக்காங்க. இவங்க அக்காட்சுக்கியில் என்ன பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்கா இதோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே தான். சாசுகே தான் இந்த டீமை உருவாக்கியிருப்பார். ஏன் இதை உருவாக்கியிருப்பார் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு மோட்டிவ் அவர் வந்து இட்டாச்சியை கொல்லும் போது யாருமே இன்டர்பட் ஆகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இந்த கேங் உருவாக்கியிருப்பார். இந்த கேங்கில் யாரெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஜோகு, கரின், அப்புறம் பார்த்தீங்கன்னா சஜிக்சு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து இந்த கேங்கில் இருந்திருப்பாங்க. இந்த கேங் பார்த்தீங்கன்னா வந்து அக்காட்சிக்கில் வந்து சேர்ந்ததுக்கான காரணம் ஆஃப்டர் இட்டாச்சி சாவடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டோபி மூலமாக வந்து சில விஷயங்கள் வந்து தெரிய வருது. இட்டாச்சி மேலே தப்பு கிடையாது. இட்டாச்சியை கொல்ல சொன்னது இந்த கொனகா வில்லேஜ். அந்த கொனகா வில்லேஜ் பார்த்தீங்கன்னா மொத்த உச்சிகா கிளான் டவுன்ஃபாலுக்கு காரணமே இந்த கொனகா வில்லேஜ் தான். அப்போ இந்த கொனகாவை வந்து நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து நம்ம சாசுகே வந்து முடிவுக்கு வராரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சாசுகே என்ன பண்ணுறாருன்னா அக்காட்சிக்கில் வந்து ஜாயின் பண்ணுறாரு டோபி மூலமாக. இவருக்கு கொடுக்கப்படுற ஃபர்ஸ்ட் மிஷன் என்ன பண்ணால் கில்லர் பியை போய் பிடிக்கிறதுக்கு போகிறாரு. இவங்க கில்லர் பியை போய் சண்டை போடுறாரு. பட் வந்து கில்லர் பி வந்து லாஸ்ட்டில் பிடிச்சிடுறாரு. பட் அது வந்து கில்லர் பியோட க்ளோனு, அதை வந்து ஏமாற்றிடுறாங்க. கில்லர் பி வந்து எடுத்துன்னு வந்தோடனே நம்ம டோபிக்கு வந்து காண்டாயிருது. என்னடா இவன் அப்படி பண்ணுறான்னு மாதிரி டோபியும் இருக்கார். அதுக்கப்புறம் இந்த டாக்கா கேங் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்கள மோட்டிவ் பற்றிக்கு வந்து இது தானே. இப்போ நம்ம சாசுகேக்கு தெரிய வருது டான்சோ மேலே தான் இந்த தப்புன்னு சொல்லிட்டு டான்சோவை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா லேண்ட் ஆஃப் அயனில் ஜோகோவும் சஜிக்ஸு வந்து விட்டு இதுக்கு வந்து நம்ம டான்சோக்காக பண்ணுறாரு. பட் அந்த டைம் வந்து கரீனை வந்து நம்ம சாசுகே வந்து கொல்ல பார்க்கும்போது நம்ம டீம் 7 தான் போய் காப்பாற்றுமே. டீம் 7 காப்பாற்றி நம்ம கரீனை வந்து என்ன கொனகாவில் எடுத்துன்னு போய் கொனகா பிரசனில் எடுத்துமே அடைக்கிறதுக்கு கொண்டு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சஜிட்ஸுக்கும் ஜோகுக்கும் தெரியவே தெரியாது நம்ம சாசுகே வந்து கரீனை கொல்ல பார்த்தாரு அப்படின்ற விஷயமே. அப்படியே தான் வந்து அவங்க 2 பேருமே அந்த டீமில் இருந்திருப்பாங்க டாக்காவில். இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சாசுகே வந்து முடிவை மாற்றுறாரு. நம்ம வந்து கொனகாவை கொல்லக்கூடாது, முதல்ல வந்து நம்ம வந்து கொனகாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து அவரோட டெசிஷனே மாற்றுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரீனும் வந்து திருப்பி ஃபியூச்சரில் வந்து இந்த டாக்கா டீமில் சேர்றாங்க. டாக்கா டீமில் சேர்றது மட்டும் இல்லாமல் இவங்க 4 பேருமே சேர்ந்து 4th ஷினோபி வாரில் வந்து சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்து செம்மையாக சண்டை போடுறாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் த 4th கிரேட் நிஞ்சா வார்க்கு அப்புறம் இந்த டீம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பிரிஞ்சிருது. மீதி எல்லாருமே வந்து போயிட்டு உரைச்சுமார் கூட திருப்பி அசிஸ்டன்ஸாக போய் சேர்ந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சாசுகே வந்து டீம் 7ல் போய் சேர்ந்துறாரு. ஒரு ஷேடோ ஓக்கையாக வந்து சாசுகே வந்து கொனகா வில்லேஜுக்கு மாறிடுறாரு. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த டாக்கா டீமோட தாக்கம் இருந்து அக்காட்சுக்கில் இருந்திருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ நம்ம வந்து சின்ன வீடியோ தான் இது. டாக்காவை பற்றி வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்து இந்த வீடியோ பிடிச்சா அவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். டாட்டா பாய் சி.